குட்டி கதை கூட கேளு, அன்பு செல்வம் இங்க தேடு. சின்ன சின்ன கதைகள் சொல்லி பூக்கள் போல் மனம் மலரும். ஹை குழந்தைகளா, இன்றைக்கு நாம சிங்கமும் சிறு எலியும் என்ற கதைய கேட்க போறோம். வாங்க கதைய கேட்கலாமா? ஒரு அழகான காட்டில் பச்சை மரங்களால் சூழப்பட்ட இடத்தில் ஒரு பெரும் சிங்கம் வாழ்ந்தது. அது காட்டின் அரசனாக இருந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு பெரும் பாறையில் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அருகில் விளையாடிக் கொண்டே வந்தது. தற்செயலாக அது சிங்கத்தின் மீது ஓடிவிட்டது. சிங்கம் கண் திறந்து பார்த்தது. அந்த சிறிய எலியை பார்த்ததும் சிங்கம் அதை தன் பெரிய புருவத்தை தூக்கிக் கொண்டது. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சிறிய சிரிப்பு சிங்கத்தின் முகத்தில் தோன்றியது. சிங்கம் அந்த எலியை விட்டுவிட்டது. எலி ஓடி மறைந்து விட்டது. நாட்கள் ஓடின. ஒரு நாள் சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருந்த போது வேட்டையாடுபவர்கள் போட்ட வலையில் அது சிக்கிக் கொண்டது. சிங்கம் உதவிக்கு கர்ஜித்தது. ஆனால் யாரும் வரவில்லை. இந்த சத்தம் தூரத்தில் இருந்த எலிக்கு கேட்டது. அந்த சிறிய எலி ஓடி வந்தது. அது வலையின் நூல்களை தன் சிறிய பல்லால் மெதுவாக கடித்துக்கொண்டு சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் மீண்டும் சுதந்திரமானது. சிங்கமும் எலியும் காட்டுக்குள் சுதந்திரமாக மகிழ்ச்சியுடன் சென்றனர். இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டீங்க குழந்தைகளா? எப்பொழுதும் எல்லாருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். டாடா குழந்தைகளா, மீண்டும் அடுத்த குட்டி கதையில சந்திப்போம்.